திருவாய்மொழி 191. திருவாய்மொழி 191. இவையும் அவையும். இவையும் அவையும். நஞ்சியாரின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி முதலியவற்றுக்கு காரணமான கண்ணன் எம்பெருமானே எல்லாவற்றிலும் அந்தராத்மாவாக வாழும் பரமாத்மாவாக இருந்து ஸ்ரீயக்பதியாக மனைவியாக இருந்து அனைவரையும் ஆதரிப்பவர் என்று ஆழ்வார் மகிழ்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமியின் மிகுந்த மகிழ்ச்சி அடைபவராக அவருடைய அதிபதியாக இருந்து இரக்கத்துடன் அவரை வந்தடைகிறார். எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கும் இன்பத்தை தருவதற்கு அருகாமை. நஞ்சியாரின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி முதலியவற்றுக்கு காரணமான கண்ணன் எம்பெருமானை எல்லாவற்றிலும் அந்தராத்மாவாக வாழும் பரமாத்மாவாக இருந்து ஸ்ரீயக்பதியாக மனைவியாக இருந்து அனைவரையும் ஆதரிப்பார் என்று ஆழ்வார் மகிழ்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமியின் மிகுந்த மகிழ்ச்சி அடைபவராக அவருடைய அதிபதியாக இருந்து இரக்கத்துடன் அவரை வந்தடைகிறார். எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்கும் இன்பத்தை தருவதற்கு அருமை. முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எல்லாவற்றிற்கும் காரணமானவராக இருப்பதாலும் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மாவாகவும் இருப்பதாலும் மிக எளிதாக அணுகக்கூடியவராக இருப்பதாலும் மிக உயர்ந்தவரான ஸ்ரீமன் நாராயணன் அவர் அருகில் வருகிறார் என்று கூறுகிறார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எல்லாவற்றிற்கும் காரணமானவராக இருப்பதாலும் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மாவாகவும் இருப்பதாலும் மிக எளிதாக அணுகக்கூடியவராக இருப்பதாலும் மிக உயர்ந்தவரான ஸ்ரீமன் நாராயணன் அவர் அருகில் வருகிறார் என்று கூறுகிறார். நம்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரம் ஆழ்வார் கூறுகிறார், படைப்பு முதலியவற்றுக்கு காரணமான கண்ணன் எம்பெருமான் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மாவாக இருக்கிறார். அவர் தனது அருகிலிருந்து வெளியேற முடியாது. ஆழ்வாரை பொறுத்தவரை பகவானின் குணங்களையும் செல்வத்தையும் அனுபவிப்பது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல. இங்கே ஆழ்வார் இந்த ஜடப்பொருளிலும் பகவானின் படைப்பின் பல்வேறு அம்சங்களை அனுபவிக்கிறார். ஆழ்வார் முதல் தசாப்தத்தில் 114 அதில் நாம் அவன் பாசுரத்தில் தாம் அனுபவித்த அம்சத்தை மிக விரிவாக நினைவு கூர்ந்து அதையே சுருக்கமாக இங்கே அனுபவித்து வருகிறார். நம்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரம் ஆழ்வார் கூறுகிறார், படைப்பு முதலியவற்றுக்கு காரணமான கண்ணன் எம்பெருமான் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மாவாக இருக்கிறார். அவர் தனது அருகிலிருந்து வெளியேற முடியாது. ஆழ்வாரை பொறுத்தவரை பகவானின் குணங்களையும் செல்வத்தையும் அனுபவிப்பது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல. அவரை பொறுத்தவரை பகவானின் குணங்களையும் செல்வத்தையும் அனுபவிப்பது ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. இங்கே ஆழ்வார் இந்த ஜடப்பொருளிலும் பகவானின் படைப்பின் பல்வேறு அம்சங்களை அனுபவிக்கிறார். ஆழ்வார் முதல் தசாப்தத்தில் 114 நாம் அவன் பாசுரத்தில் தாம் அனுபவித்த அம்சத்தை மிக விரிவாக நினைவு கூர்ந்து அதையே சுருக்கமாக இங்கே அனுபவித்து வருகிறார். பாசுரம். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவரும் தன்னுடனே ஆகியும் ஆக்கியும் காக்கும். எவையும் எவரும் தன்னுடனே ஆக்கியும் காக்கும். அவையுள் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைச் சூழல் உள்ளானே. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுடனே ஆகியும் ஆக்கியும் காக்கும். அவையுள் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையின் திருவின் மணாளன் என்னுடை சூழல் உள்ளானே. எளிய மொழிபெயர்ப்பு. அனைத்து அச்சேதங்களையும் உணர்ச்சியற்ற பொருட்கள், அச்சேதங்கள் மீன்ஸ் உணர்ச்சியற்ற பொருட்கள் மற்றும் சேதனங்களையும் உணர்வு பொருட்கள் படைத்து பாதுகாத்து அழித்து நுகர்ந்த பகவான் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மாவாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான சுதந்திர காரணமாகவும் இறைவனாகவும் இருந்து எளிதில் அணுகக்கூடிய தன்மையை காட்டினார். கிருஷ்ணனின் வடிவம் ஒரு சிறந்த அனுபவமாக இருந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. என் சுற்றுப்புறத்திலும் உள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி நம்பிள்ளையின் என் சுற்றுப்புறத்திலும் உள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி. எளிய மொழிபெயர்ப்பு. அனைத்து அச்சேதங்களையும் உணர்ச்சியற்ற பொருள்கள் மற்றும் சேதனங்களையும் உணர்வு பொருள்கள் படைத்து பாதுகாத்து அழித்து நுகர்ந்த பகவான் எல்லாவற்றிலும் ஆன்மாவாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான சுதந்திர காரணமாகவும் இறைவனாகவும் இருந்து
எளிதில் அணுகக்கூடிய தன்மையை காட்டினார். கிருஷ்ணனின் வடிவம் ஒரு சிறந்த அனுபவமாக இருந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. என் சுற்றுப்புறத்திலும் உள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி. நம்பிள்ளை வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள் இவையும் அவையும். அருகில், தொலைவில் மற்றும் இடையில் உள்ள அச்சேதன உணர்ச்சேற்ற மற்றும் சேத்தன உணர்வு நிறுவனங்கள் கூட்டாக அடையாளம் காணுதல். இவையும் அவையும். அருகில், தொலைவில் மற்றும் இடையில் உள்ள அச்சேதன உணர்ச்சேற்ற மற்றும் சேத்தன உணர்வு நிறுவனங்கள் கூட்டாக அடையாளம் காணுதல். தன்னுள்ளே ஆகியும். சாந்தோக்கிய உபனிஷத் 6:1 சதேவா சத் சத்தியம் மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக பகவான் தனது சொந்த விருப்பம்படி ஜீவாத்மாவை தாங்குகிறார். தன்னுள்ளே ஆகியும். சாந்தோக்கிய உபனிஷத் 6:1 சதேவா சத் சத்தியம் மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக பகவான் தனது சொந்த விருப்பப்படி ஜீவாத்மாவை தாங்குகிறார். அக்கியும். தைத்திரிய உபனிஷத் பகுஸ்யம் என்னை பல ஆக்குகிறேன். அக்கியும் என்னை பல ஆக்குகிறேன். விளக்குவது போல் ஜீவாத்மாக்களை அவரிடமிருந்து பிரித்து அவர்களின் பெயர்கள் மற்றும் வடிவங்களால் அவர்களை வேறுபடுத்தி காட்ட தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார்கள். அக்கியும். தைத்திரிய உபனிஷத் பகுஸ்யம் என்னை பல ஆக்குகிறேன். விளக்குவது போல் ஜீவாத்மாக்களை பகுஸ்யம் விளக்குவது போல் ஜீவாத்மாக்களை அவரிடமிருந்து பிரித்து அவர்களின் பெயர்கள் மற்றும் வடிவங்களால் அவர்களை வேறுபடுத்தி காட்ட தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார்கள். காக்கும். படைக்கப்படும் பொருட்களை கருணையுடன் பாதுகாத்தல். படைப்பு என்பது நுட்பமான வடிவத்திலிருந்து மொத்த வடிவத்திற்கு மாறுதல். காக்கும். படைக்கப்பட்ட பொருட்களை கருணையுடன் பாதுகாத்தல். படைப்பு என்பது நுட்பமான வடிவத்திலிருந்து மொத்த வடிவத்திற்கு மாறுதல். அவையுள் தாணி முதல். அந்தராத்மாவாக உள்ளிருக்கும் ஆன்மாவாக பகவானின் இருப்பு சேதனங்களுக்கு உணர்வுகள், பிரவிற்த்தி செயல் மற்றும் நிவிற்த்தி செயலற்ற தன்மை ஆகியவற்றுக்கான தகுதியை அளிக்கிறது. இது ஏற்கனவே அக்கியம் சிருஷ்டி பகுதியாக விளக்கப்பட்டதல்லவா? அக்கியம் தைத்திரிய உபனிஷத் ததானு பிரவிஷ்யா பகவான் அந்தர்யாமியாக அவற்றில் இருப்பது தங்கள் அடையாளத்தை நிலைநாட்டவும் பெயரை பெறவும் அவர்களுக்குள் நுழைந்ததை விளக்குகிறது. தாணி முதல். அவையுள் தாணி முதல். அந்தராத்மாவாக உள்ளிருக்கும் ஆன்மாவாக பகவானின் இருப்பு சேதனங்களுக்கு உணர்வுகளுக்கு பிரவிற்த்தி செயல் மற்றும் நிவிற்த்தி செயலற்ற தன்மை ஆகியவற்றுள் தகுதியை அவற்றுக்கான தகுதியை அளிக்கிறது. இது ஏற்கனவே அக்கியம் சிருஷ்டி பகுதியாக விளக்கப்பட்டுள்ளது அல்லவா? அக்கியம் தைத்திரிய உபனிஷத்தில் ததான பிரவிஷ்யா பகவான் அந்தர்யாமியாக அவற்றில் இருப்பது தங்கள் அடையாளத்தை நிலைநாட்டவும் பெயரை பெறவும் அவர்களுக்குள் நுழைந்ததை விளக்குகிறது. இங்கே பகவான் அந்தர்யாமியின் நிலை, அதாவது அந்தர்யாமி எம்பெருமான் வரை செல்லும் அனைத்து சொற்களும் சேத்தன அச்சேதன என்று பொருள்படும். இங்கே பகவான் அந்தர்யாமியின் நிலை, அதாவது அந்தர்யாமி எம்பெருமான் வரை செல்லும் அனைத்து சொற்களும் சேத்தன அச்சேதன என்று பொருள்படும். எம்மான். அவர் தனது சொந்த செல்வத்தின் மீது தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி அவருக்காக என்னை முழுமையாக இருக்க வைத்தார். அவர் தனது சொந்த செல்வத்தின் மீது தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி அவருக்காக என்னை முழுமையாக இருக்க வைத்தார். கண்ணபிரான். அத்தகைய பகவான் கிருஷ்ணர் மற்றும் அவர் நம்முள் தெரியும்படி பெரும் உதவிகளை வழங்குகிறார். கண்ணபிரான். அத்தகைய பகவான் கிருஷ்ணர் மற்றும் அவர் நம்முள் தெரியும்படி பெரும் உதவிகளை வழங்குகிறார். என் அமுதம். பார்க்கடலை திருப்பார்கடல் செலவு செய்வதன் மூலம் பெறப்பட்ட அமிர்தத்தை போலல்லாமல் அதனை நுகர்வோருக்கு பெரிய தகுதிகள் இருக்க வேண்டும். தேவதா போன்றவை. எனது அமிர்தத்தை பகவான் அனைவரும் எளிதில் அணுகலாம். எனது அமிர்தத்தை பகவான் அனைவரும் எளிதில் அணுகலாம். என் அமுதம். திருப்பார்கடல் செலவு செய்வதன் மூலம் பெறப்பட்ட அமிர்தத்தை போலல்லாமல் அதன் நுகர்வோருக்கு எளிய தகுதிகள் இருக்க வேண்டும். பெரிய தகுதிகள் இருக்க வேண்டும். தேவதா போன்றவை என்று அமிர்தத்தை பகவான் அனைவரும் எளிதில் அணுகலாம்.
அமிர்தத்தை பகவானின் பிராக்கெட்ஸ் அனைவரும் எளிதில் அணுகலாம். சுவையன் அந்த அமிர்தம் அனுபவிப்பவராக இருக்க முடியாது, மற்றவர்களால் மட்டுமே அந்த அமிர்தம் அனுபவிப்பவராக இருக்க முடியாது, மற்றவர்களால் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஆனால் பகவான் ஒரு பரம ரசிகன், மிகுந்த அனுபவிப்பவர். சுவையன் அந்த அமிர்தம் அனுபவிப்பவராக இருக்க முடியாது, மற்றவர்களால் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஆனால் பகவான் ஒரு பரம ரசிகன், மிகுந்த அனுபவிப்பவர். எம்பெருமான் அடிகளே சரணம்.